காலங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்க. இயேசுங்கிற சுவிசேஷம் உங்க வாழ்க்கையில வரலைன்னா உங்க வாழ்க்கை எப்படி போயிருக்கும்? இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறியலைன்னா உங்க வாழ்க்கை இன்னைக்கு எப்படி வந்திருக்கும்? இன்னைக்கு ஆதரிப்பதற்கு ஒரு இயேசு இருக்கிறார். எதனால தெரியுமா? இந்த சுவிசேஷத்தினால. இன்னைக்கு உங்களை தேற்றுவதற்கு ஒருவர் இருக்கிறார். எதனால தெரியுமா? இந்த சுவிசேஷம் வந்ததுனால. இன்னைக்கு உங்க கண்ணீரை துடைப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். எதற்கு தெரியுமா? இந்த சுவிசேஷம் வந்ததுனால. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஆலோசனை சொல்வதற்கு இயேசு இருக்கிறார். எதனால தெரியுமா? இந்த சுவிசேஷம் வந்ததுனால. இந்த சுவிசேஷத்தை உங்களுக்கு எனக்கும் தரும்படியாகவே இயேசு உயிரோடு இருந்தார். அவர் மறித்தபடியே போயிருந்தாருன்னா அது ஒரு சுவிசேஷமா மாறி இருக்காரு. இயேசு என்கிற ஒரு மகான் வந்தார். ஒரு மகான் மறித்தார் போனார், அவ்வளவுதான். ஒரு புத்தர் வந்தார், மறித்தார் போனார். அதே போல ஒரு மகாத்மா காந்தி வந்தார், மறித்தார் போனார். அதே போல இப்படி எத்தனையோ மகான்களுடைய சரித்திரத்தை போல இயேசுவின் சரித்திரம் கடந்து போயிருக்கும். ஆனா அதை தாண்டி ஒரு சுவிசேஷமாய் மாறுகிறது எப்போ தெரியுமா? இயேசு உயிரோடு எழுந்ததனால. ஜீவனை கொண்டு வருகிறது, அது அழியாமையை கொண்டு வருகிறது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சுவிசேஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம்.